Hi friends, இன்னைக்கு நம்ம ஒரு 4 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். 5th டைப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட காம்போ ப்ராடக்ட் ஒன்று போட்டிருக்கோம். அடித்து நொறுக்கின காம்போ ப்ராடக்ட் பாருங்கள். நம்ம எப்போவுமே போடுற காம்போவில் இல்லாமல் இந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளியரன்ஸ் காம்போன்னு ஒன்று போட்டிருக்கோம். ஸோ அது வந்து அதர் ப்ராடக்ட் நம்ம அதர் ஆக்சசரிஸ் போட்டிருக்கோம். ஸோ அதுவுமே நம்ம ஃபைனலாக நம்ம என்ன காம்போ என்னென்னு டீட்டெயிலாக சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து குபேரப்பட்டு கான்ட்ராஸ்டில் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா 1050 ப்ளஸ் ஷிப்பிங். அது வந்து ப்ரீமியம் குவாலிட்டி சாரீ தான். 1150 ப்ளஸ் ஷிப்பிங் ஆட் சாரீ தான். அது பார்த்திங்க அப்படின்னா டுடே ஆஃபர் நேற்று இப்படி தான் வந்து சிங்கிள் டே ஆஃபராக வந்து நேற்றா டே பிஃபோர் ஒரு 3 சாரீஸ் போஸ்ட் பண்ணியிருந்தோம். அது அன்னைக்கு ஒரு நாள் ஆஃபர் மட்டும்தான். ஸோ அதே மாதிரியே தான் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒன் டே ஆஃபரில் அந்த ஒரு சாரீ மட்டும் 1050 ப்ளஸ் ஷிப்பிங். ஸோ நாளைக்கு புக் பண்ணுறீங்க அந்த சாரீ அவைலபிள் இருக்குது அப்படின்னா 1150 ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் காஸ்ட்டு. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸ் மட்டும் கான்ட்ராஸ்ட்டில் நம்ம போடுறதே இல்லை. ரொம்ப நாள் ஆச்சு, ஏன்னா கலெக்ஷன்ஸ் ரொம்ப வரவே இல்லை. ஸோ இப்போ தான் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது. கலர் காம்பினேஷன்ஸ் பாருங்கள், ரொம்ப அப்படியே ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் கலர் காம்பினேஷன் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன்ஸில் ப்ளவுஸ் மட்டும் கான்ட்ராஸ்டில் வந்திருக்கு. டிசைன்ஸ் எல்லாமே யூனிக்காக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீமியம் குவாலிட்டி தான். ப்ளவுஸ் மட்டும் கான்ட்ராஸ்ட்டும் இன்றைக்கி ப்ரீமியம் குவாலிட்டி சாரீ தான் வந்திருக்கு. அந்தமாரி உங்களுக்கு ஃபுல்லி கான்ட்ராஸ்ட் பேட்டர்னும் வந்து ப்ரீமியம் குவாலிட்டி சாரீஸ் தான் இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்பர் 1ல் பார்த்துட்ருக்க குபேரப்பட்டில் 2 பேட்டர்ன் போட்டிருக்கோம். 2 பார்த்திங்கன்னா ஃபுல்லி கான்ட்ராஸ்ட் ஃபர்ஸ்ட் பேட்டர்ன். செகண்ட் பேட்டர்ன் பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸ் மட்டும் கான்ட்ராஸ்ட்டு, பார்டரும் பல்லுவும் வந்து உங்களுக்கு செல்ஃப் கலர்லேயே வந்துடும். சாரீ என்ன கலரோ அதே கலர்லேயே வந்துடும். ப்ளவுஸ் மட்டும் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டில் வந்துடும். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். சாரீ ஒவ்வொன்றும் எந்த அளவுக்கு யூனிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரீலாம் பார்க்கும்போது உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக கம்பேர் பண்ணும்போது சாரீ ஃபுல்லாகவுமே செல்ஃபில் இருக்கிறது வந்து அந்த பியோர் பட்டுவோட லுக் வந்து அப்படியே கொடுத்துருது. ஸோ ஃபுல்லி செல்ஃபாக இருக்கட்டும், ப்ளவுஸ் மட்டும் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டும். ஏன்னா சாரீ ஃபுல்லாகவே ஒரே கலரில் வரும்போது தான் உங்களுக்கு கம்ப்ளீட் அந்த பட்டு சாரீ லுக் வந்து கிடைக்கிது. அந்த கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன் பார்த்திங்க அப்படின்னா ஹைலைட்டட் வந்து கான்ட்ராஸ்ட் தான் ரொம்ப ஹைலைட்டடாக தெரியுது. இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக செல்ஃபில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஷைனிங் வந்து உங்களுக்கு ஹைலைட்டடாக தெரியும். ஏன்னா ஷைனிங் ஒரே அளவுக்கு தான், ரெண்டுமே ஒரே பேட்டர்ன், ஒரே மெட்டீரியல், ஒரே குவாலிட்டி தானே, அப்போ ஒரே அளவுக்கு தான் இருக்கும். பட் வந்து ஹைலைட்டாக தெரியுங்கிறது எதுக்குன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் அப்படிங்கும்போது அதுதான் உங்களுக்கு வந்து நம்ம ஐ வந்து எந்த இடத்துல ஃபோக்கஸ் ஆகும் அப்படின்னா அந்த 2 காம்பினேஷன் இருக்கும்போது. ஸோ செல்ஃப் காம்பினேஷன் இருக்கும்போது பார்த்திங்க எப்படி வரும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷைனிங் வந்து ஹெவியாக தெரியும். இதுமாதிரி ப்ளவுஸ் மட்டும் கான்ட்ராஸ்டில் இருக்க பார்க்கும்போதே வந்து ஒரு பட்டு பேட்டர்னில் இருக்குது பாருங்கள். சாரீ ஒரு பட்டு சாரியை வியர் பண்ணுற மாதிரி லுக் அப்படி தான் இருக்குது. இன்னும் நிறைய இப்போ வெட்டிங்லாம் பார்த்திங்க அப்படின்னா சாரீ ஒரு கலர், ப்ளவுஸ் மட்டும் வந்து கான்ட்ராஸ்டில் தான் ஆரி ஒர்க் போடுற மாதிரி நிறைய அப்படி தான் வந்து வியர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பேட்டர்னில் வந்துடும் இந்த சாரீ. ஸோ இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா 2 சாரீ மட்டும் சில்வர் வீவிங்கில் இருக்குது. இதுவும் இந்த 2 சாரீ மட்டும் உங்களுக்கு சில்வர் வீவிங்கில் இருக்குது. பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்து காப்பர் வீவிங்கில் தான் வந்திருக்கு. ஸோ அடுத்து நம்பர் 2ல் பார்க்குற சாரீ வந்து மைசூர் சிஃபான். ஃபஸ்ட்டு வந்து நம்பர் 2ல் காமனாக பார்க்குற சாரீ வந்து சிஃபான். அதில் ஃபர்ஸ்ட் பார்க்குற சாரீ வந்து மைசூர் சிஃபான் சாரீ. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். நேற்று ஒரு டிசைன் போட்டிருந்தோம் இந்த மைசூர் சிஃபானில். ஸோ இன்றைக்கி வேறு ஒரு டிசைன் போஸ்ட் பண்ணிருக்கோம். ஏன்னா மைசூர் கிரேப்பும் சரி மைசூர் சிஃபானும் சரி ப்ளைனாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பார்டர் டிசைன் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். அது வந்து அந்த அளவுக்கு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் நல்லா டெய்லி வீடியோஸை ரெகுலராக பார்க்குறீங்க, நல்லா உங்களுக்கு வந்து கலர் மட்டும் இல்லாமல் நீங்கள் டிசைன்ஸுமே வந்து நோட் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும். மைசூர் வந்து கிரேப்லேயும் சரி, மைசூர் வந்து சிஃபான்லேயும் சரி. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி சிஃபான் வெரைட்டிஸில் ஒரு சில கலெக்ஷன்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ரெகுலரான நம்மக்கிட்ட சிஃபானில் இந்த கீழே வந்து அந்த லேஸ் பார்டர் மல்டி கலரில் இருக்கிற பேட்டர்ன் மட்டும் சேஞ்ச் ஆகி வந்துட்டுருக்கு. அது மாதிரி ப்ளவுஸ் பேட்டர்ன் ஒரு சில இதுக்கு வந்து நெட்டட் ப்ளவுஸ் வருது. அந்த மாதிரி நெட்டட் ப்ளவுஸ் வருதுலாம் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீமியம் குவாலிட்டி சாரியே வந்து ப்ரீமியம் குவாலிட்டி 850 ப்ளஸ் ஷிப்பிங்கில் வந்துடும். ஸோ இது சாரீ மெட்டீரியலே ப்ளவுஸ் வந்து அதில் வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டரி பேட்டர்ன் போட்ட மாதிரி வருது. இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்
டிஃப்ரென்ஸ் வந்து அந்தளவுக்கு பார்க்கும்போது மல்டி கலர் லேஸாக இருக்குது, இதே மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் எம்ப்ராய்டரி இருக்குன்னு மட்டும்தான் வந்து நிறைய பேருக்கு அப்படி தான் தெரியும். ஒரு சில பேர் தான் நல்லா வந்து நோட் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்காக தான் அந்த டிஃப்ரென்ஸ்லாம் சொல்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஃப்ரென்ஸ் அந்த கீழே மல்டி கலர் லேஸ் சேஞ்ச் ஆகும், ப்ளவுஸில் வந்து சில இதில் வந்து டிசைன் சேஞ்ச் ஆகும். இதோடு உங்களுக்கு 850 ப்ளஸ் ஷிப்பிங் ப்ரீமியமில் வந்து பார்த்திங்கன்னா நெட்டட் ப்ளவுஸ் வந்துடும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா விஸ்கோஸ் சிஃபான்லேயே வந்து செல்ஃப் பேட்டர்னில் இது ரொம்ப சூப்பர் மூவிங். நார்மலாகவே விஸ்கோஸ் வந்து நல்ல மூவிங்கில் இருக்குது, அதுவும் செல்ஃப் பேட்டர்ன் வந்து இன்னும் கான்ட்ராஸ்டாக கம்பேர் பண்ணும்போது சூப்பராக மூவிங்கில் இருக்குது. ஸோ அடுத்து பார்க்குற இந்த சாரீ பார்த்திங்க அப்படின்னா மஸ்லின் ஜார்ஜெட்டு. மஸ்லின் கிளாத்தை பற்றி உங்களுக்கு தெரியும், மஸ்லின் காட்டனும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மஸ்லின் அப்படின்னு ஒரு மெட்டீரியலில் கலந்து வந்தாலே அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஸோ சாஃப்டாக தான் இருக்கும். மெட்டீரியல் வந்து நல்ல ஒரு டூ சாஃப்டாக இருக்கும், அந்த ஃபெதர் மாதிரி இருக்கும். நீங்கள் வியர் பண்ணுறதுக்கு மஸ்லின் வந்து மிக்ஸ் ஆகி வருதுனாலே அது வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி சாரியாக தான் இருக்கும். ஸோ அடுத்து இது வந்து ஒரு பார்ட்டி வியர் சிஃபான் தான். இது பாடியில் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து டிஜிட்டல் பிரிண்ட்டு. அதுக்கு இடையில இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்ப்ராய்ட்ரியில் அது மீன் த்ரெட் எம்ப்ராய்ட்ரி மாதிரி வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பர் 3ல் பார்க்குற சாரீ வந்து சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் வெரைட்டிஸ் தான். சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் வெரைட்டிஸில் இன்றைக்கி ரொம்ப லிமிட்டட் கலெக்ஷன்ஸ் தான் போஸ்ட் பண்ணிக்கோம். 1 வீக்காகவே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருச்சு சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்டில். நீங்கள் நம்ம வீடியோவில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இதுவரையுமே இந்த 1 வீக்கில் போஸ்ட் பண்ணியிருக்கோன்னு. ஸோ இன்றைக்கி லிமிட்டட் கலெக்ஷன் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ அடுத்து நம்பர் 4ல் பார்க்குற சாரீ வந்து மல்பரி சில்க் சாரீ. மல்பரி சில்கில் இன்றைக்கி 2 டிசைனில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். 2 டிசைனுமே ப்ரைஸ் வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குற இது பாருங்களேன், ஒரு ட்ரையாங்கிள் டபுள் ட்ரையாங்கிளை வந்து சேர்த்து வச்சா எப்படி இருக்குமோ ஒரு மாதிரி அந்த மாதிரி வந்து டபுள் ட்ரையாங்கிளை வந்து மிங்கிள் பண்ண மாதிரி இருக்கிற டிசைனு ரொம்ப சூப்பராக இருக்குது. இது இந்த மல்பரி சில்க்கு நீங்கள் வியர் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பட்டு சாரியை வியர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், நல்லாயிருக்கும், மெட்டீரியல் நல்லாயிருக்கும். ஸோ மல்பரி சில்க் வந்து ரொம்ப ரேராக தான் கிடச்சிட்ருக்கு. அந்த பார்த்திங்க அப்படின்னா அந்த கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக் வந்து இந்த மல்பரி சில்க்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அதுமாதிரி கலர் காம்பினேஷன் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸோ அதே மாதிரியே மல்பரி சில்கில் வந்து இது ஹெவி டிசைன் அண்ட் ஹெவி குவாலிட்டின்னு சொல்கிற மல்பரி சில்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து நிறைய கேப்க்கு அப்புறம் அந்த டிசைன் ஜரி ட்ரையாங்கிள் வந்துருந்துச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக ஜரி ஒர்க் வர மாதிரி ஒரு 1000 புட்டீஸ் கொடுத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்துடுது. ஸோ அடுத்து நம்பர் 4ல் பார்க்குற சாரீ பார்த்திங்க அப்படின்னா செமி காஞ்சி செமி சாஃப்ட் சில்க் சாரீ தான். அதில் ஃபர்ஸ்ட் பார்க்குற இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செமி சாஃப்டில் தான் வரும் மெட்டீரியல், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இக்கார்ட் வீவிங்னு சொல்லுவோம். இந்த டிசைன் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்க இந்த டிசைன் இது வந்து 699 ப்ளஸ் ஷிப்பிங்கில் சூப்பரான ப்ரைஸு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இக்கார்ட் வீவிங்கில் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இதுக்கு அடுத்த டிசைன் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஸோ இந்த டிசைன் தான். இது வந்து கீழே வந்து நல்ல ஒரு ஃபுல் பீகாக் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த பார்டர் கொடுத்து இது வந்து சூப்பர் ட்ரெண்டிங் டிசைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிசைன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வீடியோலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 மந்த் கேப்புக்கு முன்னாடி போட்டிருக்கோம் இந்த மாதிரி ஃபுல் பீகாக் வந்து பார்டரில் வர மாதிரி. பட் இது வந்து அதுக்கப்புறம் வந்து இது வந்து நம்மக்கிட்ட ஸ்டாக் வரவே இல்லை, இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது சாரீ, ஒவ்வொன்றும் கலர்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வியர் பண்ணால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கம்ப்ளீட் லுக் கொடுக்கும். ஸோ ஒரு சாரீ பார்க்குறது நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிசைன் பிடிச்சிருக்கோ இல்லை வந்து அந்த கலர் காம்பினேஷன் பிடிச்சிருக்கோ அதுதான் வந்து நம்ம ஃபைனலைஸ் பண்ணுவோம். பட் அந்த சாரியை வியர் பண்ணாதான் வந்து நமக்கு இந்த சாரியே பிடிக்கல அப்படின்னு தோன்ற சாரீ கூட வியர் பண்ணும்போது அதோட கம்ப்ளீட் லுக் கொடுக்கும். அதை மாதிரியே நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கலர் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுக்காக பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. பட் வந்து அவங்க வந்து அடுத்து வந்து வியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரிவ்யூ கொடுக்கும்போது சொல்லுவாங்க கலர் இல்லைன்னு தான் வாங்கினேன், பட் கலர் பிடிச்சி வாங்கலை, பட் வியர் பண்ணதுக்கப்புறம் சூப்பராக இருக்குது சாரீ அப்படின்லாம் வந்து நிறைய ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க நிறைய கஸ்டமர்ஸ். அந்த மாதிரி தான் வந்து ஒரு சில சாரீ வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இது இந்த கலர் காம்பினேஷன் நல்லா இருக்குமோ நமக்கு செட் ஆகுமோன்னு நீங்கள் டவுட்டோடு இருப்பீங்க. பட் வியர் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இன்றைக்கி செமி காஞ்சி செமி சாஃப்ட் சில்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து 2 டிசைன், அடுத்து வந்து 1150 ப்ளஸ் ஷிப்பிங்கில் பார்த்தீங்களா அது வந்து சில்வர் வீவிங்கில் வருது. ஸோ அடுத்து இது வந்து ஜோதிகா சில்க்குன்னு சொல்கிற ஜோதிகா
பேட்டர்னில் வந்திருக்க சாரீ வந்து செமி காஞ்சி செமி சாஃப்ட்லே. ஸோ அடுத்து நம்பர் 5ல் பார்க்குறது வந்து ஆக்சசரிஸ் ஐட்டம்னு சொல்லியிருக்கேன், காம்போ ஐட்டம்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா என்னத்தினால இது காம்போவில் போடுறோம் அப்படின்னா, இது வந்து நம்ம இந்த குந்தன் அந்த சில்க் த்ரெட்டு ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து நம்ம செய்கிறோம்னு சொன்னால் கஸ்டமர் புரியாது. நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக ஒரு சில ஐட்டம்ஸ் செஞ்சுருதும் அந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து இன்றைக்கி இதே காம்போவில் தான் கொடுப்போம். இன்றைக்கி இந்த இதில் இது பிடிச்சிருக்கு, இந்த காம்போ சேஞ்ச் பண்ணுங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியாது. இது ஏன்னா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 499 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். ஸோ இது வந்து மைக்ரோ பிளேட்டரில் சென்ட்ரில் இருக்குது பாருங்கள், அது வந்து ஏடி ஸ்டோன் அது வச்ச வந்து அந்த பிரேஸ்லைட்டு அதோட இந்த காம்போஸுமே கொடுக்குறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்க அப்படின்னா 499 ப்ளஸ் ஷிப்பிங் ஒர்த் காம்போ 350 ப்ளஸ் ஷிப்பிங்கில் கொடுக்குறோம். ஸோ ஒவ்வொரு காம்போ வீடியோக்கு அப்புறமும் அதோட பிக் கொடுத்துருப்பேன், அதில் வந்து காம்போ நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த பிக்லேருந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள், எது பிடிச்சிருக்கோ அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த ஹேண்ட்மேட் அக்சசரிஸோ நம்ம மைக்ரோ பிளேட்டடோ பிலோ 500க்கு பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஹேர் பேண்ட் வந்து உங்களுக்கு நார்மலாக குந்தன் ஹேர் பேண்ட் கிடையாது, ஏன்னா பிலோ 500ங்கிறதுனால உங்களுக்கு நார்மலான ஒரு சின்ன ஹேர் பேண்ட் வந்து ஒரு 2 ஹேர் பேண்ட் வந்து காம்ப்ளிமெண்ட் கொடுப்போம்னு சொல்லிட்டு அபோவ் 500க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு 45 rupees ஒர்த் வந்து சாரீ பின் அண்ட் அபோவ் 1000க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு 75 to 80 ஒர்த் வந்து உங்களுக்கு சென்ட்ரிக் கிளிப்போ எலிகேட்டர் கிளிப்போ அப்படி இல்லைனா வந்து உங்களுக்கு ஹேர் பேண்டோ காம்ப்ளிமெண்ட்டு. ஸோ இந்த காம்போவை பொறுத்த வரையும் பிலோ 500 ஒர்த்து தான் வருது. ஸோ அப்போ வந்து இதுக்கு வந்து 2 ஹேர் பேண்ட் வந்து நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அந்த ஹேர் பேண்டோட பிக் கூட நான் ஃபைனலாக வேணால் அட்டாச் பண்ணுறேன். அதில் 2 ஹேர் பேண்ட் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ரொம்பவே நம்ம வந்து ஒரு டிஸ்பிளேக்காக செஞ்ச ஐட்டம் தான். ஸோ அதை ஒரு காம்போவில் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். இதை வந்து கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த இதுலேயுமே வந்து சேமாக வராமல், இப்போ சாரீ பின் ஒரு கலர், இதில் வந்து 4 ஐட்டம் வச்சுருக்கோம். ஒன்று வந்து மைக்ரோ பிளேட்டட் பிரேஸ்லைட், அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சென்ட்ரு கிளிப், இது பிக் சைஸ் சென்ட்ரு கிளிப் இது. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சாரீ பின் ஃபுல் குந்தன் சாரீ பின்னு, இது பார்த்திங்க அப்படின்னா எலிகேட்டர் கிளிப்பு. ஸோ இந்த காம்போ ஃபுல்லாக நீங்கள் வந்து சிங்கிளாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ஒர்த் பார்த்தீங்க அப்படின்னா 499 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். ஸோ ஐ மீன் 499 வந்து சிங்கிளாக வரும். இதே காம்போவில் போட்டிருக்கிறதுனால 350 போட்டிருக்கோம். ஸோ வந்து கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிமிட்டட் தான் எல்லாம். இது வந்து 10 பீசஸ் மட்டும்தான் டிஸ்பிளேக்காக செஞ்சுருந்தோம். அந்த 10 பீசஸ்மே வந்து கஸ்டமருக்காக ஒரு நல்ல ப்ரைஸில் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காம்போ போட்டிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சிங்கிளாக பர்ச்சேஸ் பண்ணும்போது ப்ரைஸ் சொல்லிட்டேன். ஸோ காம்போவில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் பீசஸ். இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதை கஸ்டமைஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் தான், சிங்கிள் பீஸ் ப்ரைஸ் தான் போடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.